உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிறைவருந்தலும் நீக்கலும் நீங்கலாம் அலையிலா விளையாட்டுடையாதவதலைவர் அண்ணவர்க்கே சரணங்களே. ஐவகை பொருளு நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றியாவதும் திகைப்ப பொய்யிருள்ளகல ஞான பொருண்கதி விரித்த புத்தேல் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் வரையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 16வது ஸ்லோகம் பகவான் உபதேசிக்கின்றார். பொய்ப்பொருளுக்கு உண்மையான இருப்பு என்பது இல்லை, மெய்ப்பொருளுக்கு இன்மை என்பது இல்லை. எனவே இந்த இரண்டின் முடிவானது தத்துவத்தை, பிரம்மத்தை அறிந்தவரால் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது இல்லாத ஒன்றுக்கு இருப்பு இல்லை, இருக்கும் ஒன்றுக்கு இல்லாமை கிடையாது என்று பகவான் கூறுகின்றார். மேலும் அவர் சொல்கின்றார், எவர் உண்மை அறிவரோ அவரே இந்த வாசகத்தின் உண்மை அறிவார் என்றும் சொல்கின்றார். இது நமக்கு தெரிந்த கருத்தையே ஒரே பொருள் கொண்ட வெவ்வேறு சொற்களை உபயோகித்து புதிய கருத்து போல கூறுவதாக இருக்கிறதே என தோன்றுகிறோம். அதாவது இருப்பது இருக்கிறது, இல்லாதது இல்லை. இது நமக்கே தெரியுமே, இதற்கு சாஸ்திரம் எதற்கு, குரு எதற்கு என்று நினைக்க தோன்றலாம். உபதேசம் சாஸ்திரம் என்றால் அது ஒன்று நமக்கு முற்றிலும் தெரியாத விஷயத்தை கூற வேண்டும். உதாரணமாக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வால் நட்சத்திரம், புதியதான மிஷின்கள் போன்றவற்றை பற்றி கூறலாம். அல்லது நாம் ஒரு பொருளை காண்கிறோம், அது என்ன என்பது நமக்கு தெரியவில்லை, அப்பொழுது அதை பற்றி நமக்கு கூறலாம். அல்லது நாம் காணும் பொருளை தவறாக வேறொன்றாக புரிந்து கொள்கிறோம். உதாரணமாக கயிற்றை நாம் பாம்பாக புரிந்து கொள்கிறோம், அப்பொழுது அது கயிறு, பாம்பல்ல என்று சொல்லலாம். நமக்கு தெரிந்த விஷயத்தையே கூறுவதற்கு சாஸ்திரமும் குருவும் தேவையில்லை. ஆனால் கீதை பகவானுடைய உபதேசம், சாஸ்திரம் என்று போற்றப்படுகிறது. ஆதலால் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது தோன்றும் அர்த்தத்தை விட இதற்கு வேறு ஓர் உள்ளார்த்தம் இருக்க வேண்டும். இந்த எண்ணத்தோடு ஆராய்ந்து பார்த்தால் இங்கு முக்கியமான வேதாந்த கருத்து கூறப்படுகிறது என்பது தெரிய வரும். அதிலும் முதல் வரி மிகவும் முக்கியமானது. எதற்கு சுய இருப்பு கிடையாதோ, எதன் இருப்பு மற்ற பொருளை சார்ந்து இருக்கிறதோ அது அசத் எனப்படும், பொய்யானதாகும். எது வேறு எந்த பொருளையும் சார்ந்தில்லாமல் சுயமாக இருப்பு உடையதோ அது சத் எனப்படும், அதாவது மெய்யானதாகும். மற்றவற்றை சாராமல் எது சுயமாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கலாம். குளிர்ச்சி, வெப்பம் இவை சார்ந்த இருப்பு கொண்டவை, இன்னொன்றை சார்ந்தவை. தனியான குளிர்ச்சி அல்லது தனியான வெப்பம் என்பது இல்லை, அவை மற்ற எத்தனையோ விஷயங்களை சார்ந்து இருக்கின்றன. தொடு உணர்ச்சி இல்லை என்றால் குளிர்ச்சி ஏது, வெப்பம் ஏது? விஷயங்களை அறியும் இந்திரியங்கள் இல்லாவிடில் விஷயங்கள் இருப்பது நமக்கு எப்படி தெரிய வரும்? இது ஒரு குடம் என்று சொல்லும் பொழுது குடம் என்னும் சொல் ஒரு பொருளை குறிக்கிறது. அந்த பொருள் சுய இருப்பு கொண்டதா, சார்ந்த இருப்பு கொண்டதா? குடம் என்பது தன் இருப்புக்கு தன் மூலப்பொருளான மண்ணை சார்ந்திருக்கிறது. அதாவது எந்த மண்ணிலிருந்து குடம் வந்ததோ, எந்த மண்ணினால் குடம் தன் இருப்பை பெறுகின்றதோ, எந்த மண்ணுக்கு குடம் திரும்பி போகுமோ அந்த மண் குடத்திற்கு பொருள் காரணம் ஆகிறது. இதனை உபாதான காரணம் என்று சொல்வார்கள். காரணமாகிய மண்ணை விட்டால் குடத்திற்கு தனி இருப்பு இல்லை. குடம் எங்கே என்று காட்ட வேண்டுமானால் அதன் காரணமான மண்ணை தவிர காட்டுவதற்கு குடம் என்று வேறு ஒரு பொருள் இல்லை. அப்படியானால் குடம் என்பது வெறும் சொல் மட்டுமே என்று ஆகிறது. எது தனக்கு ஒரு மூல காரணத்தை கொண்டதோ, எது தனக்கென சுய இருப்பு இல்லாமல் அந்த காரணத்தையே தன் இருப்புக்கு சார்ந்திருக்கிறதோ அது அசத் எனப்படும். சங்கரர் இதை
அசத் என்பதை அழகாக வினாவிடை வடிவத்தில் விளக்கியிருக்கிறார். குளிர்ச்சி, வெப்பம் இவை போன்று காரணத்தை உடைய பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம். அவற்றுக்கு உண்மையில் இருப்பு உண்டா என்று ஆராய்ந்து பார்த்தால் உலகத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் சுய இருப்பு இல்லை என்பது தெரிய வரும். அந்த பெயர்களுக்கு ஏற்ப உள்ளது ஒரு உருவம், ஒரு விகாரம் மட்டுமே. அதுவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே நிலையில் இருப்பதும் இல்லை, இருக்கவும் முடியாது. அது மண்ணால் ஆனது என்பதை அறிகிறோம். குடம் என்பது அவற்றின் உபாதான காரணமான ஒரே மண் தான் எல்லா மண் குடங்களிலும் உள்ள உண்மை. குடங்கள் பல உருவங்கள் இருக்கலாம், பல அளவுகளில் இருக்கலாம். ஆயினும் அவை தன் உபாதான காரணமான மண்ணிலிருந்து தனித்து இருக்கவில்லை என்பதையும் நாம் அறிகிறோம். ஆகையால் ஒரு குடத்தின் மூலம் அதன் உண்மையான மண்ணை அறிவதால் நாம் அனைத்து குடங்களையும் அறிந்தவர் ஆவோம். இது சாமானிய அறிவு என்றாலும் இது முழுமையின் அறிவு. சரி, மண்தான் உண்மை என்றால் பின் குடம் என்பது என்ன? குடம் என்பது ஒரு உருவ அமைப்புக்கு, அதாவது விகாரத்திற்கு ஆன பெயர். ஏனென்றால் மண்ணை தவிர குடம் என்று வேறு ஒன்று இல்லை. அப்படியானால் மண்ணையே குடம் என்று சொல்லலாமே என்றால் அதுவும் முடியாது. அப்படி இருந்தால் மண் மட்டுமே போதுமே, குடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. நீர் எடுக்க மண் மட்டும் உதவாதே. ஆகையால் மண்ணே குடமாகாது. சரி, மண் மட்டும் குடமாகாது என்றால் மண்ணை நீக்கி விடுவோம். இப்பொழுது குடம் எங்கே போயிற்று? மண்ணை குடம் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மண் இல்லாமல் குடம் இல்லை என்பதால் குடம் என்பது என்ன? நாம் பார்க்கும் ஒரு உருவ அமைப்புக்கு அமைந்த பெயர். குடம் போன்ற கால வரம்புக்கு உட்பட்ட எந்த வஸ்துவும் பொருளும் மாறிக்கொண்டே இருக்கும். மாறுவது அதன் தன்மை என்பதால் மாற்றத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்த முடியாத மாற்றத்திற்காகவா இந்த வருத்தம்? பின் ஏன் இந்த வருத்தம்? அல்லது நித்தியமான ஒன்றிற்காக அது நித்தியமாக இருக்கிறதே என்று வருந்துகிறாயா? சத் என்பது என்றும் மாறுதல் அற்றது, நித்தியமானது. ஆனால் அதற்கு இல்லாமை, அபாவம் என்பது இல்லவே இல்லை. 3 காலத்திலும் தன் இருப்பை இழக்காதது சத்து. எக்காலத்திலும் இல்லை என கூற முடியாது சத் எனப்படும். ஆகவே என்றும் உள்ள சத் என்பது உனக்கு சோகத்தை அளிக்க முடியாது. அசத் என்பதோ சுய இருப்பு இல்லாதது. ஆகையால் அதுவும் உனக்கு சோகத்தை அளிக்க முடியாது. வேதாந்த சாஸ்திரத்தின் நோக்கின்படி நீயே அந்த சத் வஸ்து. உன்னை தவிர வேறு அனைத்தும் அசத்து. அசத்தானது சத்திற்கு சோகத்தை உண்டு பண்ண முடியாது. அதாவது உனக்கு சோகத்தை உண்டு பண்ண முடியாது. ஏனெனில் சத் என்பது நீயே. இங்கே ஒரு ஆட்சேபம். குடமானது அசத் என்றும் அதன் இருப்பு சத் என்றும் கூறப்பட்டது. குடத்தில் தோன்றும் சத் புத்தியானது உண்மையில் சைதன்யமான ஆத்மாவை சேர்ந்தது. அசத் புத்தியும் சத்து புத்தியும் எப்படி ஒரே இடத்தில் சேர்ந்து தோன்ற முடியும்? 2 வஸ்துக்கள் உண்மையில் சேரலாம். எந்த 2 வஸ்துக்கள்? 2 சத்து வஸ்துக்கள் உண்மையில் சேரலாம், அல்லது 2 அசத்து வஸ்துக்கள் உண்மையில் சேரலாம். ஆனால் சத்து அசத்து இவ்விரண்டின் சேர்க்கையும் உண்மையில் நடக்க முடியாதல்லவா? அவை சேர்கின்றன என்று கூறுவது முரண்பாடாகுமே. கண்ணாடியில் பார்க்கும் நம் முகத்திலுள்ள வாயில் வெளியில் இருக்கும் கரண்டி கொண்டு சாதத்தை ஓட்ட முடியாதல்லவா? பிரதிபிம்பத்திற்கு உண்மையான கரண்டியை கொண்டு சாதத்தை ஓட்ட முடியாது. கண்ணாடியில் பிரதிபலிக்கும் முகத்தின் உண்மை நிலை வேறு, கரண்டியின் உண்மை நிலை வேறு. ஆனால்தான் கண்ணாடியில் இருக்கும் வாய்க்கு வெளியில் இருக்கும் கரண்டியால் உணவை இட முடியாது. அந்த மாதிரியே சத்புத்தியின் விஷயமான ஆத்மாவானது எப்படி சத்து இல்லாத விஷயத்தை போய் சேர முடியும்? இதற்கும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சத்து என்பது எதையும் சேரும். பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் நம்மை மகிழ்ச்சி ஊட்டுகிறது. தண்ணீர் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அது அசத்து தான். உண்மையில் தண்ணீர் இல்லாவிட்டாலும் நாம் தண்ணீர் இருக்கிறது என்று கூறுகிறோம் அல்லவா? ஆனால் சத்புத்தி எதனோடும் சேரக்கூடியது. சத் என்பது எதற்கும் விரோதி அல்ல. ஆனால் அசத்துடன் சேர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சத் என்பதை தவிர மற்ற அனைத்தும் சத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டவையாகும். ஆகவே சத்புத்தியானது கற்பனை குடத்தோடோ நிஜ குடத்தோடோ கயிற்றில் தவறாக பார்க்கப்படும் பாம்புடனோ
நிஜ பாம்புடனோ நிஜ கயிற்றுடனோ அனைத்தோடும் சேரும். கற்பனை என்பது தெரிந்து பார்ப்பது, தவறு என்பது தெரியாமல் பார்ப்பது. ஆகிய கற்பனையும் தவறும் வெவ்வேறு ஆகும். ஆயினும் கற்பனை குடம் இருக்கிறது, தவறாக பார்க்கப்பட்ட பாம்பு இருக்கிறது, தவறு திருந்திய பின் கைது இருக்கின்றது. ஆகவே சத்புத்தியானது எல்லா விஷயங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் சேரும். சத்புத்தியின் விஷயம் ஆத்மா, அதுவே சத் எனப்படும். அந்த சத்துக்கு என்றும் அபாவம், அதாவது இல்லாமை என்பது இல்லை. மற்றொன்றை சார்ந்து இருப்பது அசத்து. அப்படி பார்க்கையில் தேகமும் அசத்தாகும். ஆகவே தேகத்தை குறித்து சோகப்படுவது நியாயமில்லை. அந்த மாதிரியே எண்ணங்களும் அசத்தாகும். எண்ணம் இருக்கிறது என்னும் போது அதன் இருப்பு ஆத்மாவை சேரும். உணர்வுதான், அதாவது சைதன்யம் தான் என்றும் இருப்பது. எண்ணமானது தோன்றி மறைவது. ஆனால் எண்ணமும் பெயர் வடிவமே ஆகும். புலன்களால் பார்க்கும் பொருள் நம் எண்ணங்களின் விஷயமாகும் போது அதை பிரத்யட்ச ஞானம், அதாவது புலனறிவு என்கிறோம். புலன் அறிவு இல்லாமல் எண்ணம் எழும்போது அனுமான அறிவு, கற்பனை அல்லது நினைவு எண்ணத்தின் விஷயமாகலாம். எதுவாக இருந்தாலும் எண்ணமானது பெயர் வடிவத்துடன் கூடிய சைதன்யமே, அதை தவிர வேறு இல்லை. பெயர் வடிவம் இல்லாவிட்டால் இருப்பது உணர்வு சைதன்யம் மட்டுமே ஆகும். இதை வேறு ஒரு கோணத்திலும் புரிந்து கொள்ளலாம். பொய்யான பொருள் என்றாலே இல்லாத ஒன்று என்றாகிறது. அதற்கு இருப்புத்தன்மை எப்படி இருக்க முடியும்? இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் பொய்ப்பொருளுக்கு இருப்பு இல்லை என்று பகவான் சொல்கிறார். அதற்கு ஏன் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும்? அப்படி சொல்ல நேர்கின்றது. எதனையும் நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம் என்பதை விளக்குவதற்கே ஜெகத் மித்யா, உலகம் பொய் என்று சொன்னார்கள். கண்ணுக்கு தெரிகின்ற உலகம், இதில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, மனிதர்கள், மரம், செடி, கொடிகள் எப்படி பொய்யாகும்? மித்யா என்பதை தவறாக பொருள் கொள்வதாலேயே விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. சத் என்றால் எக்காலத்தும் எந்த நிலையிலும் அழிவில்லாமல் இருக்கின்ற ஒன்றாகும். இதற்கு நேர்மாறானது அசத், இல்லாதது. சத்தியத்தையும் சத்தையும் மூன்றாக பிரித்து வைத்துள்ளார்கள். ஒன்று எப்போதும் இருப்பது பாரமார்த்திக சத்தியம். இரண்டாவது சிறிது காலத்திற்கு காணப்பட்டு பிறகு காணப்படுவதில்லை, இது பிராதிபாசிக சத்தியம். மூன்றாவது விவகார உலகில் மெய்போல் தோன்றும், ஞானம் வந்தால் மறைந்துவிடும், இது விவகாரிக சத்தம். கடைசியாக இந்த மூன்றிலும் சேராதது அசத்தியம், அதாவது அடியோடி இல்லாததுதான் அசத்தியம். முதலாவது பாரமார்த்திக சத்தியம் என்பது ஆத்மா பிரம்மம் மட்டுமே. அதுதான் எக்காலத்தும் எந்த நிலையிலும் அழியாமல் இருப்பதாகும். இரண்டாவதும் மூன்றாவதும் மித்தை. இது பிராதிபாசிக சத்தியமும் விவகார சத்தியமும் மித்தை. சத்தியம் போல தோன்றும், ஞானம் வந்தால் அழிந்துவிடும், இது அசத்தியத்தில் சேராது. அசத்தியம் என்பது மலடி மகன் என்பதை போல. மாலை பொழுதில், வெளிச்சம் மங்கலான பொழுதில் பூஞ்சோலை பக்கம் போகும்போது கயிறு பாம்பாக தெரிகின்றது. நிஜ பாம்பை பார்த்தால் என்ன பயம் உண்டாகுமோ அவ்வளவு பயம், நடுக்கம், வயிறு கலக்கல் ஏற்பட்டது. உண்மை. ஆனால் பாம்பல்ல கயிறு என்றோ பூமாலை என்றோ தெரிந்ததும் பயம் போய்விட்டது. பாம்பின் தோற்றம் பொய்தான். ஆனால் பாம்பை கண்டால் என்னென்ன ஏற்படுமோ அவை அனைத்தும் நம்முடைய உடலில் உண்டாயின. அந்த உணர்ச்சிகள் பொய் அல்ல, நிஜம்தான். சிறிது நேரத்துக்கு நிஜமாக இருந்து பின்பு பொய்யாகிவிட்டது. இந்த பொய்க்கு பிராதிபாசிக சத்தியம் என்று பெயர். கனவில் உண்மையைப் போல் தெரிந்து விழித்தெழுந்த பிறகு பொய்யாக போய்விடுவது அல்லவா, அது இந்த வகையைச் சேர்ந்தது. உலக நடைமுறை வழக்கில் தினமும் நமது வாழ்க்கை நிஜம் போலவேதான் தோற்றமளிக்கிறது. ஆனால் இது சாஸ்வதம் அல்ல. இதற்கு விவகார சத்தியம் என்று பெயர். இவைகளில் நிகழ்வும் இருக்கின்றது, வார்த்தைகளும் உணர்ச்சிகளும் இருக்கின்றன. ஆனால் சொல் மட்டும் இருந்து பொருள் இல்லாமல் அந்த சொல்லினால் எந்தவித உணர்வும் ஏற்படாமல் இருப்பதே அசத்தியம். அசத் என்பது பொய் எனப்படும். மலடி மகன், குதிரை கொம்பு போன்றவைகள். இந்த சொற்களை சொன்னாலும் எந்தவித உணர்ச்சியும் தோன்றுவதில்லை. இப்படிப்பட்ட முழுக்க முழுக்க அசத்தியத்திற்கே இருப்பு என்பது இல்லை. மித்தை என்பது பிராதிபாசிக சத்தியம், விவகாரிக சத்தியம் ஆகிய இரண்டு மட்டுமே. உலகில் நிஜம் போல தோன்றினாலும்
பிரம்மத்தை அறிந்த பின் உணர்ந்த பின்னர் அது இல்லாததாக உலகமே பிரம்மமயமாக தெரியும். இந்த பிரம்மம் ஒன்றே சத்து, மற்றவை அசத். எனவே எக்காலத்தும் உள்ள பிரம்மத்தை அறிந்தவர்கள் தான் சத் அசத் இரண்டின் முடிவினையும் புரிந்து கொண்டவர்கள் ஆவர் என்று பகவான் சொல்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.